ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு இவ்வளோ ஏர்லி மார்னிங் அர்ஜென்ட்டாக இந்த வீடியோ பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா, இன்னைக்கு காலையில் நம்ம அமெரிக்காவிலேருந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தது. அது என்னன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் ஷட் டவுன் வந்து எண்டுக்கு வரப்போகுது. மோஸ்ட் ப்ராபபிளி இன்னைக்கு ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணுறது. அந்த பாசிட்டிவ் நியூஸோட கொஞ்சம் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எல்லா காயின்ஸும் பிட்காயின் பார்த்தீங்கன்னா $1,06,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட காலையில் இந்த நியூஸ் நைட்டு நியூஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சுது. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் கூட நல்லா ஏறுது, பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம எத்தீரியம் ஒன்று கிடுகிடுன்னு ஏறுது. கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஒரு $400 ஏறி இருக்கு எத்தீரியம். சொலானா ஒன்று ஏறுது. அதே மாதிரி எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா அது கூட ஏறுது. அதுக்கப்புறம் பால்கா டாட் இந்த காயின்ஸ் எல்லாம் ஏறுது, பார்த்துக்கங்க. இது ஒரு பிரேக்கிங் நியூஸ், அதுக்காக தான் அர்ஜென்ட்டாக வீடியோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு இன்னொரு செய்தி என்னன்னா, அமெரிக்காவில் இந்த கிரிப்டோ ஸ்ட்ரக்சரல் ரெகுலேஷன் பில் அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது 2 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று SEC, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனர், அவர் தான் கிரிப்டோ கரன்சிக்கு ரெகுலேஷன் அத்தாரிட்டி. அவரும் CFTCன்னா கமோடிட்டிஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் கமிஷன். இவங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. இந்த கிரிப்டோ ரெகுலேஷன் பில்ல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொண்டு வரணும், ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக வச்சோன்னா கஷ்டம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததா செய்திகள் வரதால அவங்க கொஞ்சம் இந்த ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் நல்லா பவுன்ஸ் பேக் ஆகி கிடுன்னு ஏற ஆரம்பிச்சது, பம்ப் ஆச்சு. முந்தா நாள் அந்த நியூஸ் வந்தது. அதால் கொஞ்சம் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் நல்லா சர்ன்னு ஏறி இருக்கு. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இந்த கவர்மெண்ட் ஷட் டவுனு டெஃபினட்டாக இன்னைக்கு ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, திருப்பி ஓப்பன் பண்ணுறது. அது இதுக்குள்ளே ஏதாவது பையிங் பண்ணிக்கிறதா இருந்தால் பாருங்கள். நீங்களும் உங்களுக்கும் நியூஸஸ் தெரியும், பார்த்துக்கங்க. பார்த்து உங்களுக்கு இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் சில ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் லோவில் இருக்கிறதால பையிங் பண்ணிக்கிறதா இருந்தால் பையிங் பண்ணிக்கங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ரிலீஃப். அதுக்கப்புறம் இந்த வீக்கு 13ஆம் தேதி நம்ம அமெரிக்காவில் சிபிஐ டாட்டா வரப்போகுது. சிபிஐ டாட்டா அக்டோபர் மாதத்துக்கு சிபிஐ டாட்டா வரும். அதை பேஸ் பண்ணி ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ட்ரம்ப் சார் கொஞ்சம் ப்ரெஷர் கொண்டு வராரு, டிசம்பரில் ஒரு ரேட் கட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஜான்வரி பிப்ரவரி மார்ச்சில் கூட ரேட் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நியூஸஸ் எல்லாம் இருக்கிறதால மார்க்கெட் பம்ப் ஆகுது, பவுன்ஸ் ஆகுது, மேலே போகிறதால ஏதாவது நீங்கள் பையிங் பண்ணிக்கணும்னா இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பை பண்ணிக்கங்க. எல்லா காயின்ஸும் லோவில் தான் இருக்குது. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா காயின்ஸு டேஷ் காயின்னு, அதுக்கப்புறம் நம்ம ஐசிபி ஒன்று நல்லா ஏறுது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்டாஸ் ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவாக்ஸ் ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்டிசி லைட் காயின் அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல காயின்ஸ் எல்லாம் பார்த்து இந்த டைமில் வாங்கிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட் பாசிட்டிவ் ஜோனில் வந்திருக்கு. புல்லிஷாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்னைக்கு சாயந்தரம் என்ன செய்தி வருது, என்ன ஓப்பன் ஆச்சுன்னா இன்னும் கிடுகிடுன்னு ஏறும். ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $17 ட்ரில்லியன் ஏறி இருக்கு. $3.40 ட்ரில்லியன் இருக்கிறது தற்சமயம் $3.57 ட்ரில்லியன் ஏறி இருக்கு. பாசிட்டிவ் ஜோனில் வந்திருக்கு. மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது. ஏதாவது பையிங் பண்ணிக்கிறதா தான் பையிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா
YNDCX எக்ஸ்சேஞ்சு நல்லா இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோ எண்டில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதில் நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கூட என் கூட சேட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.